நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எடுத்துக்கங்க. இந்தாங்க. ரொம்ப அக்கறையா எங்களை கவனிச்சம்மா, எங்க மனசும் நிறைஞ்சிருச்சு. சரி ருக்மணி, அப்ப நாங்க கிளம்புறோம். நிறைய வேலை இருக்கு. சரி வரோம். வரேன்ப்பா. வாங்க, போயிட்டு வரோம். வரேன்பா. பத்திரம். சரி வாங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அது குமுதாவை நான் மறுபடியும் அம்மா வீட்டுக்கே அனுப்பிடலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்காகம்மா? அம்மா, அவ இங்க நமக்கு தேவையில்ல. நாள் பூரா நான் வீட்டுல தானே இருக்கேன். வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே சமாளிச்சுக்கிறேன். ஆனா அவளை உன்னோட அம்மா உனக்கு உதவியா இருக்கட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. அம்மா, இப்போ பண்டிகை நேரம் இல்லையா? வீட்லயும் வேலைகள் அதிகமா இருக்கும். அப்புறம் தீபாவளி நேரத்துல குமுதா அங்கிருந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும். இங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேம்மா. சரிம்மா, உன்னால எல்லா வேலையும் தனியா செய்ய முடியும்னு போது எதுக்காக உங்க அம்மா அவளை உனக்கு உதவி அனுப்பி வைக்கணும்? ஏந்தம்மா, தீபாவளி ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சு போல இருக்கே. எங்கெங்க, இன்னைக்கு தீபம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஆனா வீடு சுத்தம் பண்றதுலயே நேரம் போயிடுச்சு. நம்ம அர்ச்சனா தான் வெளியில இருந்து ஆளுங்களை வர வச்சு வாசல் வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிருக்கா. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அண்ணி. தீபாவளிக்கு தான் இன்னும் ரொம்ப நாள் இருக்கே. அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க சாந்தி? அது ஒண்ணும் இல்லைங்க. அப்பா, சுட சுட டிஃபன் ரெடியா இருக்கு. இன்னைக்கு பட்டாணி போட்டு சமோசா பண்ண சொல்லிருந்தீங்கல்ல, ரெடியா இருக்கு. அப்படியா? இப்பவே எனக்கு நாக்கு ஊறுது. இருங்க, நாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம். கார்த்திக், வேலை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. மத்ததையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வாங்க. அப்புறம் டிஃபன் ஆறி போயிடும்ல. சரிம்மா, சரி. நீ சொல்றதும் சரிதானே. டிஃபன் சாப்பிட்டே பேசுறோம். அட கார்த்திக், நீயும் போய் கை கழுவிட்டு வா. சரி பெரியம்மா, இதோ வரேன். லக்ஷ்மி, நீ என் கூட கிச்சனுக்கு வாமா. சரி பெரியம்மா. கார்த்திக், நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். சரி வா. நீங்க ஒழுங்கா சுடு தண்ணியிலேயே குளிங்க, இல்லனா உங்களுக்கு கோல்டு பிடிச்சிடும். பாட்டிமா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இதுல பேக் பண்ணி வச்சிட்டேன். பரவாயில்லையே. அம்மா, இது உங்க டிக்கெட். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. சரிப்பா. எல்லா பேக்கும் கொண்டு வந்து வச்சாச்சா? ஆமா பாட்டிமா. ஆமா, இந்த கோகிலா எங்க ஆளவே காணோம். எங்க போயிட்டா அவ? நான் எங்க போறேன்? நீ எங்க இருக்கியோ அதே இடத்துல தான் நானும் இருப்பேன். கோகிலா, நீ எங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு வந்திருக்க? ஏன், நானும் உன் கூட தான் வரப்போறேன். கோகிலா, உன்னை நான் நிச்சயமா என் கூட கூட்டிட்டு தான் போவேன். ஆனா பண்டிகையாச்சே, நீ எல்லாரும் கூட வீட்லயே இருந்து கொண்டாடுவேன்னு நான் நினைச்சேன். என்ன சொல்ற? இது வரைக்கும் நீ இல்லாம எந்த பண்டிகையும் நான் கொண்டாடினது இல்லையே. எனக்கு அப்படிலாம் மனசு வராது. தம்பி விஸ்வநாதா, எனக்கும் ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பா. அது அப்படி இல்ல அத்தை. அது என்னன்னா உடனே டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்பா, டிக்கெட் இருக்கு. நான் 2 டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். கோகிலா பாட்டி நம்ம பாட்டியை தனியா போக விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எக்ஸ்ட்ராவா ஒரு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தேன்.
இந்தாங்க. உண்மைதான்ப்பா. என்னாலயும் இவளை விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இவளையும் கூட்டிட்டு சுத்துறது ரொம்ப டென்ஷனா இருக்கும்னு நினைச்சேன். அட, நீ என்னை விட்டுட்டு போனாதான் நான் உண்மையிலேயே டென்ஷன் ஆயிடுவேன். சரிப்பா சூர்யா, நீ வண்டி எடு. சரிப்பா. விஸ்வநாதா, அர்ச்சனா கிட்ட ஒரு தடவை பேசட்டுமா? போறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. இதோ அம்மா வந்தனா குடுமா. ம். இந்தாப்பா பேக்ல வை. சரி பாட்டி. எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கல, எதுவும் விட்டுலையே. ஹலோ ஹலோ அர்ச்சனா கண்ணு, எப்படிடா இருக்க? பாட்டி, நான் நல்லா இருக்கேன். இங்க தீபாவளிக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அப்படியா? பாட்டி கொஞ்ச நாளைக்கு ஹரித்வார் போயிட்டு வர போறேம்மா. ஹரித்வாரா? இப்ப எதுக்கு திடீர்னு நீங்க அங்க போகணும்? அது வந்துமா, உங்க அத்தை பாட்டி உங்க தாத்தாவுக்காக அங்க பூஜை வச்சிருக்காங்க. அத முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி வந்துருவேன். இதோ நான் கிளம்பிட்டே இருக்கேம்மா. அப்படியா? அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி, நான் இப்பவே அங்க வந்துடுறேன். இல்ல அர்ச்சனா, அதுக்கெல்லாம் டைமே இல்ல. உனக்கும் உங்க வீட்ல நிறைய வேலை இருக்கும்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்படுவேன். சரி பாட்டி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரியா? போயிட்டு வரேம்மா, நீயும் ஜாக்கிரதையா இரு. சரி அர்ச்சனா, போனை வச்சிடுறேன். வீட்ல எல்லாரையும் நான் விசாரிச்சேன்னு சொல்லு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. சரி பாட்டி. அந்த கிருஷ்ணர் அருளால நல்லா இருக்கணுமா. இந்தம்மா கட் பண்ணிட்டேன். அம்மா வாங்கம்மா, ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை விட்டு வரேன். சரிப்பா. எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. பாட்டி, உடம்ப பத்திரமா பாத்துக்கணும் என்ன? குழந்தை ஜாக்கிரதை. நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. பாட்டி, வண்டி ரெடியா இருக்கு. சரிப்பா. புறப்படலாம். வர ராகுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, புது ஷர்ட்டா? இது எது? நீ வாங்கிட்டு வந்தியா? ஏன் வாங்கிட்டு வரக்கூடாதா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் கலர். இது அம்மா உங்களுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. ஓ, அம்மா கொடுத்தாங்களா? நீதான் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கியோன்னு நினைச்சேன். அப்புறம் தீபாவளி வந்துருச்சு. நான் ஏன் சார்பா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஏன் இல்ல? அது ஒரு சம்பிரதாயம். போன தீபாவளிக்கு கூட நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா? இது அம்மா உங்களுக்காக வாங்கினாங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அம்மா உன்ன மாதிரியே தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர். ரெகுலரா நானும் லைட் கலர்ஸ் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு. இந்த ஷர்ட் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாதான். என்ன பண்றீங்க நீங்க? இதை எதுக்காக இப்ப போட்டுக்கிறீங்க? தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கோங்க. இப்ப போட்டீங்கன்னா அப்புறம் இதை நான் தோச்சிருவேன். அதனால வேண்டாம். இல்ல, இவ்ளோ ஆசையா நீ என்கிட்ட கொடுத்துருக்க. அப்படி இல்ல, அம்மா இந்த கிஃப்ட உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீ எனக்காக எடுத்துட்டு வந்திருக்க. அதனால நான் இப்பவே இதை போட்டுக்கிறேன். ஐயோ, என்ன கார்த்திக் இது? இது பாருங்க, இங்க பென் இருக்கு. குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
இந்தாம்மா நீயும் சாப்பிடு. இந்தாங்க பாயசம் சாப்பிடுங்க. ம் பரவாயில்லையே, இன்னைக்கு நீ பலமா டிஃபனை பண்ணி எங்க வயிறை ரொப்பிட்டியே. உண்மைதாம்மா, இவ்வளவு ருசியா வேற இருக்கு, என்னால சாப்பிடாம இருக்கவே முடியல. ஓ வாவ், உங்க ஷர்ட் ரொம்ப அழகா இருக்குடா. ஆமா கார்த்திக், இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அர்ச்சனா தான் கொடுத்தா. ஆ, அதனால தான் இப்பவே போட்டுக்கிட்டீங்களா? ஏன் கார்த்திக் நின்னுட்டு இருக்க? உட்காரு. டிஃபன் ரொம்ப அருமையா இருக்கு, சாப்பிடு. சரிப்பா. சட்னி தரவா? ஆ வாவ், நான் வாசனையை வச்சே சொல்லிடுவேன். இது எல்லாத்தையும் அம்மா தான் செஞ்சிருக்காங்க. என்னம்மா? வா, பாயசமா? கார்த்திக், இப்பவே அந்த பாயசத்தை சாப்பிடாதீங்க, அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஜலதோஷம், அப்புறம் இன்னும் அது அதிகமாயிடும். ஆனா அர்ச்சனா, எனக்கு ஜலதோஷம் லைட்டா தானே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. ஓகே. அம்மா, நீங்க கார்த்திக்காக கஷாயம் போடுவீங்கல்ல, அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அவருக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா பண்டிகையும் அதுமா அவருக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. நீ தண்ணியை கொதிக்க வை, நான் பின்னாடியே வரேன். சரி. அம்மா, கஷாயத்துல இதெல்லாம் போடணும்ல? 4 லவங்கமும் போடு. ம்ஹும். அப்புறம் மிளகு எவ்வளோமா? இவ்வளோ போடவா? ஆ, நீங்க போடுற கஷாயம் ரொம்ப நல்லா இருக்குமா. கார்த்திக் அதை குடிச்சாருன்னா உடனே சரியா போயிடும். நேத்துல இருந்து இருமிக்கிட்டே இருக்காரு. இப்படியே போச்சுன்னா தொண்டை வலி வந்துரும். அப்புறம் எதுவும் சாப்பிடவும் மாட்டாரு, குடிக்கவும் மாட்டாரு. மருந்து வேற சாப்பிடல. இப்படியே போச்சுன்னா ஜுரம் வந்துரும். கார்த்திக்கு லேசாதாம்மா இருமல் இருக்கு. நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மா, நீங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? எல்லாரும் டீ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுங்க. எனக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வேற அர்ச்சனா. உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல நிறைய மனஸ்தாபம் இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு நீ நிறைய முயற்சி பண்ணலாம். ஆனா என் கண்ணுக்கு அது தெளிவா தெரியுது. நீ இல்லம்மா, எங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்ல. நீங்க ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட நடிக்க முயற்சி பண்ற. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ச்சனா. இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்றது சரியில்லைன்னு நீ நினைச்சிருக்க. எல்லாத்தையும் தனியா சமாளிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அர்ச்சனா. அந்த ஸ்னேகா விஷயத்துல பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா நீ அமைதியா இருந்திருக்க. பிரச்சனை பெருசாகணும்னு தான் நீ அமைதியா இருந்தியா என்ன? கார்த்திக்கும் உனக்கும் நடுவுல நடக்கிறதெல்லாம் வெறும் உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயமா? அதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உன்னோட கோபம், உன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருக்கே. ஆனா எல்லாரும் முன்னாடியும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நடிச்சிருக்க. கார்த்திக் உன் மனசை ரொம்பவே புண்படுத்தியிருக்கான் அர்ச்சனா. ஆனா நீ ஒரு நிமிஷம் கூட உன்னோட முகத்துல எந்த வருத்தத்தையும் காட்டிக்கவே இல்லை. அமைதியா இருந்து நிறைய தாங்கிக்கிட்டு இருந்திருக்க அர்ச்சனா. ஆனா உன் மனசுல இருக்க கஷ்டத்தை என்கிட்ட நீ மறைக்க முடியாது அர்ச்சனா.
விஜய். ஆனா உன் மனசுல இருக்க கஷ்டத்தை என்கிட்ட நீ மறைக்க முடியாது அர்ச்சனா. அம்மா ஆமாம்மா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாரிம்மா. நான் நான் உங்ககிட்ட முதல்லயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். நீ முதல்லயே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தனா கண்டிப்பா நான் உனக்கு உதவி செஞ்சிருப்பேன். அர்ச்சனா, அதுக்குன்னு நான் உன்னை குறை சொல்லல. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உன்னை என்னோட பொண்ணா தான் பாக்குறேன் அர்ச்சனா. நீ கல்யாணமாகி இந்த வீட்டுல அடியெடுத்து வச்சப்பவே உன்னை நான் என்னோட பொண்ணா ஏத்துக்கிட்டேன். உன்னோட சுகம் துக்கம் எல்லாத்துலயும் எனக்கு அக்கறை இருக்கு. என் பிள்ளையோட மனைவிமா நீ. இந்த வீட்டுல பொண்ணை விட மருமகன்ற முறையில உனக்கு தான் பொறுப்பு அதிகம். அதனால சில நேரங்கள்ல உன்னை நான் திட்டிருப்பேன். கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப செல்லந்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். சில நேரங்கள்ல அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் மறைக்க தான் பார்த்திருக்கேன். ஆனா அர்ச்சனா, நீ என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருக்கலாமா? இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் பக்கம் நியாயம் இருக்கோ நான் அந்த பக்கம் தான் இருப்பேன். நம்ம கார்த்திக் எப்படி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணான்னு தெரியலையே. அம்மா அம்மா, எல்லாம் ஒரு சின்ன குழப்பம்தாம்மா. பிரச்சனை இவ்ளோ பெருசாகும்னு கார்த்திக்கு தெரியாதும்மா. அவர் ஸ்னேகாவுக்கு வேலை கொடுத்தாரு, அவளை பாராட்டினாரு. ஆனா அவதான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா. கார்த்திக் ஸ்னேகா கிட்ட நெருக்கமா பழகுனதெல்லாம் என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான். ஆனா அந்த விஷயம் இப்படி பெருசாகும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சின்ன விஷயம் எப்படி இவ்ளோ பெருசாச்சு? அதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்த விஷயத்தையெல்லாம் மறக்கணும்னு நானும் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா ஆனா என்னால முடியலம்மா. என்னால நடந்த எதையும் மறக்க முடியலம்மா. ஸ்னேகாவோட மன கஷ்டம், அவளோட முகம், இவர் பேசின வார்த்தைகள், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால மறக்க முடியலம்மா. அழாதம்மா. இப்படி அழக்கூடாது அர்ச்சனா. எனக்கு நல்லா புரியுது உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்றது. எனக்கு புரியுது. உன்னோட நம்பிக்கையில கீறல் விழுந்துடுச்சு. அர்ச்சனா, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. கார்த்திக் மூலமா நடந்திருக்கிற இந்த தப்பு அவன் வேணும்னே பண்ண தப்பு இல்லம்மா. நிச்சயமா அவன் இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ல. போதும் அர்ச்சனா, அழுகி நிறுத்து. அர்ச்சனா, இப்பதாம்மா உனக்கு கல்யாண வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. கல்யாண வாழ்க்கைனா இப்படிதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறது நாம தான் யோசிக்கணும். தைரியமா இரு அர்ச்சனா. இந்த பிரச்சனைகளால உங்களுடைய உறவு இன்னும் பலமாகும். நீங்க ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பீங்க.